பிசியோக்கெல்லாம் கரெக்டா போயிட்டு தான் இருக்கேன். ஆனா என்ன ரீசன் தெரியலங்க. சண்டே காலையில எந்திரிச்சதுல இருந்தே லெஃப்ட் சைட்ல ஷோல்டர்ல இருந்து மிடில் ஃபிங்கர் வரைக்குமே செம வலிங்க. கையை தூக்க கூட முடியல. நானும் ஆயின்மெண்ட் எல்லாம் போட்டுட்டு அதோடய சமையல் எல்லாம் முடிச்சிட்டேங்க. பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்னால தாங்க முடியல. ஈவினிங் போல ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். ஏற்கனவே எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தாச்சுங்க. ஒண்ணுமே இல்ல. இனிமே எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தாதான் தெரியும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பெயின் ரிலீஃபா இருக்கிறதுக்காக வெயின்ல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. எந்த அளவுக்கு நான் மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிடாம இருந்தனோ இப்ப அதை விட அதிகமா மாசம் போய் ஹாஸ்பிட்டலுக்கு மொய் எழுதிட்டு இருக்கேங்க. மெயின் ரீசனே உடம்புல அயன், கால்சியம், விட்டமின் டி கம்மியா இருக்கு அப்படின்றதுதான். சோ அதை அதிகமாக்குறதுக்கு ஒரு சில ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இனிமே சாப்பிடணும். பாப்பாக்கு லீவ் விட்டதுல இருந்து அவளையும் எங்கேயும் கூட்டிட்டு போக முடியல. சோ வர வழியில அப்படியே சித்தாலப்பாக்கம்ல இருக்க ஃபுட் கோர்ட் போயிட்டு அவளை கொஞ்ச நேரம் விளையாடி விட்டு அழைச்சிட்டு வந்தோம். வீட்டுக்கு வந்ததும் டின்னர் சாப்பிட்டு முடிச்சிட்டு சிங்க்ல கொஞ்சம் பாத்திரம் இருந்ததுங்க. அதை மட்டும் மெதுவா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இன்ஸ்டாலையும் யூடியூப்லயும் நிறைய பேர் பெயின் எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. இப்ப பெயின் பரவாயில்லங்க. பெயின் கம்மியாச்சுன்றதை விட நீங்க எல்லாம் கேக்குறீங்கன்றதே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு.